விஜயநகர பேரரசின் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனையில் அன்று அறுசுவை விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவையோர் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். அப்போது மன்னர் அரசவையில் வித்தியாசமான ஒரு விவாதத்தை முன்வைத்தார். மன்னர் திடீரென அவையோர் அனைவரையும் பார்த்து, ஒரு மனிதனுக்கு உண்மையான உடல் சுகம் என்பது எப்போது கிடைக்கும் என்று வினவினார். அவையோர் அனைவரும் ஆழ்ந்து சிந்தித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில்களை கூறினார்கள். அவரவர் அவர்களுக்கு பிரியமான விஷயங்களை கூறினார்கள். ஒரு அமைச்சர் அறுசுவை உணவு உண்டபின் கிடைக்கும் சுகமே உலகில் பெரியது என்று கூறினார். அப்போதே அவர் நாவில் உணவின் கற்பனை வந்து எச்சில் ஊறியது. வேறு ஒருவர், நம் குழந்தைகளுடன் விளையாடி நேரம் செலவிடுவது என்றார். அது மனம் சம்பந்தப்பட்டது என்று மன்னர் மறுத்துவிட்டார். வேறு சில அமைச்சர்களோ மனைவியோடு நேரம் செலவிடுவது என்றனர். இந்த பதிலும் மன்னருக்கு திருப்தி தரவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா மந்திர சொல்லை கமெண்டில் பதிவு செய்யவும். இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில்களும் கூறிக்கொண்டு வந்தனர். தெனாலிராமனின் முறை வந்தது. மன்னர் அவனை பார்த்து, ராமா, உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டார். ராமன் கூறினான், மன்னா, ஒரு மனிதனுக்கு உண்மையான உடல் சுகம் என்பது அவன் எவ்வித இடர்பாடுகளும் இல்லாமல் மல ஜலம் கழிக்கும் நேரத்தில் கிடைக்கக்கூடியதுதான். அந்த நேரத்தில் ஏற்படும் சுகமே உண்மையான உடல் சுகம் என்று நெற்றி பொட்டில் அடித்தாற் போல ஒரு கருத்தை சொன்னான். அவையோர் அனைவரும் முகம் சுளித்தனர். அரசகுரு ராமனை பார்த்து இழிவாக பேசினார். ராமன் அவன் தகுதிக்கேற்றதை உடல் சுகமாக நினைத்து உளறுகிறான் என்று கூறினார். ராமனுக்கும் குருவிற்கும் அங்கு வார்த்தை போர் அதிகரிக்கவே அரசர் உடனடியாக தலையிட்டு அதனை நிறுத்தினார். பிறகு உணவு வேலை நெருங்கியதால் அனைவருக்கும் அரண்மனையிலேயே ஏகபோக விருந்தளிக்கப்பட்டது. மன்னர், அமைச்சர்கள், பணியாட்கள் என அனைவரும் அறுசுவை உணவுகளை உட்கொண்டனர். வயிறு முட்ட முட்ட உணவு உட்கொண்ட பின் அனைவரும் ஏப்பம் விட்டு கொண்டிருந்தனர். ராமன் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் அளவோடு உட்கொண்டு நிறைய தண்ணீர் குடித்தான். சாப்பிட்டு முடித்ததும் அரசர், ராஜகுரு மற்றும் ராமன் மூவரும் வேறு ஏதோ ஒரு நாட்டு நடப்பை பற்றி பேசிக்கொண்டே அரண்மனையில் உள்ள ஒரு அறையின் வாசலை தாண்டி சென்றனர். திடீரென்று தெனாலிராமன் மன்னர் மற்றும் அரசகுரு இருவரையும் அந்த அறையின் உள்ளே தள்ளிவிட்டு வெளியே தாளிட்டு கொண்டான். மன்னரும் தாதாச்சாரியரும் தெனாலிராமனை வாய்க்கு வந்தபடி திட்டிக் கொண்டிருந்தார்கள். ராமா, என்ன காரியம் செய்கிறாய்? நான் ஒரு அரசன் என்பதை மறந்துவிட்டாயா? உன்னை இப்போதே சிரச்சேதம் செய்ய ஆணையிடுகிறேன். ஒழுங்காக கதவை திற. ஏன் இவ்வாறு செய்கிறாய், முட்டாளே என்று மன்னர் கத்தினார். அரசகுருவிற்கு ஒரு புறம் சந்தோஷம். நீண்ட நாள் நினைத்த காரியம் இப்போது தானாக நடைபெறுகிறது என்று மனதிற்குள் சந்தோஷம் கொண்டார். ராமன் அமைதியாக கூறினான், மன்னா, அந்த அறை நல்ல வசதியான காற்றோட்டமான அறையாகும். நீங்களும் ராஜகுருவும் தாராளமாக அங்கே ஓய்வு எடுக்கலாம். வேறு எதுவும் என்னை கேட்காதீர்கள். இதற்கு மேல் நான் பேச மாட்டேன். இங்கேயே வாசலில்தான் நான் படுத்திருப்பேன். யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். நீங்கள் அந்த அறையில் பொழுது போகலாம், உறங்கலாம். உங்களுக்கு எந்த அசௌகரியமும் ஏற்படாது என்று கூறி வாசல் வெளியே ஒரு பாயை விரித்து மல்லாந்து படுத்துக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் புலம்பிய தாதாச்சாரியரும் அரசரும் களைப்பாகி உறங்கச் சென்று விட்டனர். சில நாளிகைகள் கழித்து அரசருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. பக்கத்தில் ராஜகுரு குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். இவரையும் எழுப்ப முடியாது, அவமானமாக போய்விடும் என்று கதவின் அருகே சென்று, ராமா, ராமா, என் அருமை தெனாலிராமா, கதவை திறடா என் செல்லமே, மன்னர் வந்திருக்கிறேன் என்று செல்லமாக கெஞ்சினார்.
நண்பர்களே, இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க. மன்னா, சென்று உறங்குங்கள், நீங்கள் கடும் களிப்பில் இருக்கிறீர்கள், எனக்கும் களைப்பாக உள்ளது என்று கூறி அவன் திரும்ப படுத்துக் கொண்டான். மன்னருக்கு கோபம் அதிகரித்தது. ராஜகுருவும் சிறிது நேரத்தில் எழுந்து கொண்டார். அவருக்கும் மலஜலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு எழுந்தது. ஆனால் அந்த அறைக்குள் அதற்கான வசதிகள் இல்லை என்று உணர்ந்தே ராமன் அவர்களை அங்கே சிறைப்பிடித்து வைத்திருந்தான். சிறிது நேரத்தில் மன்னரும் ராஜகுருவும் சேர்ந்து மீண்டும் கதவை தட்டினார்கள். டே ராமா, அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டும், இப்போதாவது கதவை திற என்று அரச குரு மிரட்டினார். ராமன் அமைதியாக இருந்தான். மன்னர் ராஜகுருவை ஏற இறங்க பார்த்தார். மன்னருக்கும் அடக்க முடியவில்லை. அவரும் லபோ திபோவென்று கத்த ஆரம்பித்து விட்டார். டே ராமா, உன்னை விடமாட்டேன், விடவே மாட்டேன், உனக்கு கடும் தண்டனை அளிப்பேன் என்று மீண்டும் கர்ஜித்தார். டே ராமா, நான் அரச குருவடா, நான் அவசரத்தில் இங்கேயே சிறுநீர் கழித்து விடுவேன் போல இருக்கிறது. மன்னர் வேறு இருக்கிறார், மானம் போய்விடுமடா, தயவு செய்து கதவை திற என்று ராஜகுரு இப்போது கெஞ்ச ஆரம்பித்தார். அரசருக்கு இப்போது கடைசி சில நொடிகள் தான் இருந்தன. டே அன்பு தெனாலிராமா, கதவை திறடா, இன்னும் சில நொடிகள் இங்கேயே இருந்தால் அறையே நாறிவிடும், தயவு செய்து கதவை திற, ஒரு மன்னனாக இல்லாமல் தோழனாக கேட்கிறேன், முன்னால் கூறியதை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாதே, கதவை திற, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று அரசர் கூறினார். இப்போது தெனாலிராமன் வாய் திறந்தான். மன்னா, உங்கள் வாக்கை நம்பலாமா? வெளியே வந்ததும் என்னை சிரச்சேதம் செய்ய மாட்டீர்கள் என்று என்ன நிச்சயம்? எந்த தண்டனையும் அளிக்க மாட்டீர்கள் என்று சத்தியம் செய்தால் இப்போது கதவை திறக்கிறேன் என்று கூறினான். டே ராமா, இதுவா நேரம்? சத்தியமாக கூறுகிறேன், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், சீக்கிரம் கதவை திற என்று ராஜகுருவும் அரசரும் கால்களை குறுக்கிக் கொண்டு குதித்தனர். ராமன் தாழ்பாலை திறக்கும் சத்தம் கேட்டது. அரசரும் ராஜகுருவும் ஓட்டப்பந்தயத்திற்கு தயாராக நிற்கும் வீரர்களைப் போல கதவின் அருகே பெரும் ஆரவாரத்தோடு நின்று கொண்டிருந்தனர். ராமன் கதவை திறந்தான். மன்னரும் அரசகுருவும் மின்னல் வேகத்தில் கொல்லைப்புறம் சென்று சுர் என்று சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தனர். மன்னன் ஒரு அற்புதமான சுகானுபவத்தை அனுபவித்தார். அந்த பக்கம் ராஜகுருவோ, ஆஹா, இதுவல்லவோ இன்பம், என்ன சுகமாக உள்ளது என்று வானத்தை பார்த்து கொண்டே தனக்குத்தானே பேசிக்கொண்டே வந்த வேலையை முடித்தார். ராஜகுருவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னர் திடுக்கிட்டார். அப்போதுதான் மன்னருக்கு உரைத்தது. நாம் அரசவையில் கேட்ட கேள்வியை மனதில் வைத்து இந்த ராமன் இப்படிப்பட்ட விளையாட்டை நம்மிடமே விளையாடி இருக்கிறான் என்று புரிந்து மனதிற்குள் சிரித்துக் கொண்டார். இருவரும் தத்தம் வேலையை கச்சிதமாக முடித்துக் கொண்டு தெனாலிராமனிடம் சென்றனர். அரசே, என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடத்திற்கு தங்கள் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் அரசவையில் கேட்ட கேள்விக்கு இப்போது உங்களுக்கு பதில் கிடைத்ததா என்று பவ்யமாக கேட்டான். டேய் படவா, என்னையே ஒரு நிமிடம் ஆட்டி படித்து விட்டாயே, நீ கில்லாடிதான், இருந்தாலும் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று மனம் துடிக்கிறதே என்று சிரித்துக் கொண்டே கண்ணடித்தார். மன்னா, கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்கிறதா? சத்தியம் செய்துள்ளீர்கள் என்று அவனும் சிரித்துக் கொண்டு சொன்னான். உண்மைதான் தெனாலிராமா, உலகில் பல சுகங்கள் இருந்தாலும் எவ்வித இடையூறும் இன்றி இயல்பாக மலஜலம் கழிப்பதற்கு ஈடாக எந்த சுகமும் இல்லை என்று கூறினார். ஆமாம் மன்னா, இதைத்தான் நானும் கூறினேன். நாம் வாழ்வில் பல்வேறு தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி அடிப்படை விஷயங்களை கவனிக்க தவறிவிடுகிறோம். ஒரு மனிதனுக்கும் உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுவது என்பது இன்றியமையாதது. நம்மில் பலரும் இதை பற்றி பெரிதாக அறிந்து வைத்திருப்பது கிடையாது. இந்த கழிவு நீக்க உறுப்புகளில் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டு இயல்பாக மலஜலம் கழிக்க முடியாமல் அவதிப்படும் போதுதான் இதன் அருமை பற்றி நமக்கு புரிகிறது. எதுவுமே இருக்கும் வரை அதன் அருமை நமக்கு புரிவதில்லை. ஒவ்வொருவரும் தன்னுடைய கழிவு நீக்க உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருந்தாலே எவ்வித நோயுமின்றி நீண்ட ஆண்டுகள்
ஆரோக்கியமாக வாழலாம். இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பணிவாக கூறினான். மன்னரும், ஆம் ராமா, நீ கூறுவது சரிதான். உடனே இதற்கான வேலைகளை ஆரம்பிப்போம். தெருக்கூத்து போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களிடம் இதை கொண்டு சேர்ப்போம் என்று தீர்க்கமாக கூறினார். நண்பர்களே, அடுத்து இந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல சூப்பரான கதை இருக்கு. அதையும் தொட்டு பாத்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.